மாட்டான். திருச்சிற்றம்பலம். தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார்வதம் போற்றி ஒல்லையவள் புராணக் கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்றித படியுங்க மென்னிய சீர்மறை நாவல். ஓகே. சுந்தரமூர்த்தி நாயனாரும் கடத்தி பாடல் 11வது திருத்தொண்டு. திருச்சிற்றம்பலம். மென்னிய சீர்மறை நாவல் நின்ற ஊர் பூசல் வரிவளையாள் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனாற்கு அடியேன் திருநீல கண்டத்து பணனாற்கு அடியேன் என்னவனாம் மரனடியே அடைந்திட்ட தடையன் இசை ஞானி காதலன் திருநாவலூர்கோன் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு வப்பார் ஆரூரில் அம்மானுக்கு அன்பர்வாரே. திருச்சிற்றம்பலம். சிறப்புலி நாயனார். இன்றைக்கு சிறப்புலி நாயனார் புராணம். ஒரு 5 பாட்டு தான். அண்டி படி கதையை சொல்லிட்டு. சிறப்புலி நாயனார் புராணம். திருவாக்கூர் என்பது சோழ நாட்டு ஊர்களுள் ஒன்றாகும். அவ்வூரில் அந்தணர்கள் குலத்தில் சிறப்புலியார் தோன்றினர். அவர் தம்மிடம் இல்லை என்று வந்தவர்க்கு இல்லை என்னாது கொடுத்து வந்தார். இறைவரிடம் அன்பு செலுத்தி பல வேள்விகள் செய்தார். இறுதியில் இறைவரின் திருவடியை அடைந்தார். பாடவோ? பாடலன் 3654. பொன்னி நீர் நாட்டின் நீடும் பொற்பதி புனைத்துள்ளோர் பொன்னி நீர் நாட்டின் நீடும் பொற்பதி புவனத்துள்ளோர் இன்மையால் இறந்து சென்றார்க்கு இல்லை என்னாதே ஈயும் தன்மையார் என்று நன்மை சார்ந்த வேதியரை சண்பை மன்னனார் அருளி செய்த மறை திருவாக்கூர். தெளிவுரை. காவிரியார் பாய்ந்து தெளிப்பு செய்யும் சோழ நாட்டின் பழமையான அழகிய பதி உலகத்தவர் வறுமையினால் யாசித்து சென்றால் இல்லை என்று சொல்லாமல் வேண்டியவற்றை வரையாது அளிக்கும் குணமுடையவர்கள் என்று சீகாழி தலைவரான ஆளுடைய பிள்ளையார் நன்மை பொருந்திய வேதியர்களை பற்றிய அருள் செய்த வேத வாக்கினை பெறும் ஊரானது திருவாக்கூர் என்பதாகும். தூமலர் சோலை தோறும் சுடர் நெடுமாடந்தோறும் மாமலை முழக்கந்தாள மறையொளி முழக்கமோங்கும் பூமலி மருகிலிட்ட புகை அகில் தூபந்தாள ஓமனல் வேள்விச்சாலை யாகுதி தூபமோங்கும் அப்பதியில் தூய்மையான மலச்சோலைகள் தோறும் ஒளியையுடைய பெரிய மாளிகைகள் தோறும் பெருமேக முழக்கம் தோற்கும்படி வேத ஒளிகள் கூடிய முழக்கம் மேலோங்கும். அணிபொருந்திய வீதிகளில் இட்டாகி புகை தூபமணம் கீழ்ப்படும்படி ஓமங்கள் செய்யும் வேள்வி சாலைகளின் ஆவுதிகளின் புகை மேலோங்கும். யார் நிற்கிறது அனுபவம்? ஆலை சூழ் புகவேலி அத்திருவாக்கூர் தன்னில் ஞாலமார் புகழின் மிக்கார் நான்மறை குலத்தினுள்ளார் நீலமார் கண்டத்து எண்டோள் நிறுத்தர் தந்திருத்தொண்டு ஏற்ற சீலராய் சாலும் ஈகை திறத்தினிற் சிறந்த நீரார். தெளிவுரை. கரும்பு ஆலைகளை சூழ்ந்திருக்கும் கமுகுகள் வேலி போல அமைந்திருக்கின்ற அந்த திருவாக்கூர் என்ற பதியில் உலகில் நிறைந்த புகழால் மிக்கவர். 4 வேதங்களையும் மோதும் குலத்தில் தோன்றியவர். நஞ்சுண்ட கண்டத்தையும் 8 தோள்களையும் உடைய கூத்த பெருமானின் தொண்டை மேற்கொண்டுள்ள கொடை திறத்தால் சிறந்த தன்மை உடையவர் சிறப்புலி நாயனார்.
பாடல் எண் 3657. தனாரு நிக்கணுமே இங்கோ. இல்ல நீங்க படிங்க. ஆளுமங்கணரும் என்பர் அணைந்த போதடியில் தாழ்ந்து மூடுமாதரவு பொங்க முன்பு நின்றினிய கூறி நாளும் நல்ல அமுதமூட்டி நயந்தனவெல்லாம் நல்கி நீளும் இன்பத்துள் தங்கி நிதிமலை மாறி போன்றார். தெளிவுரை. அவர் உலகங்கள் எல்லாவற்றையும் ஆளும் சிவபெருமானின் நண்பர்கள் வந்து சேர்ந்த போது அவர்கள் அடியில் தாழ்ந்து வணங்கி மூண்டலும் அன்பு மேன்மேல் பொங்க அவர்களுக்கு இனிய சொற்களை கூறி நாள்தோறும் நல்ல உணவுகள் அளித்து உண்பித்து அவர்கள் விரும்பிய எல்லாவற்றையும் அளித்து அதனால் மேன்மேலும் பெருகி வளர்கின்ற இன்பத்துள் வாழ்ந்து செல்வத்தை மலை போல் சொரிகின்ற மேகம் போல் விளங்கினார். அஞ்செழுத்தோதி அங்கி வெட்டு நல்வேள்வி எல்லாம் நஞ்சனி கண்டர் பாதம் நன்னிடச் செய்து ஞாழ செஞ்சலில் அடியார்க்கென்றும் இடையரா என்பாள் வள்ளல் செஞ்செயல் வாய்ப்ப ஈசர் தாழ்நிழல் தங்கினாரே. பஞ்சாட்சரத்தை ஓதி முத்தி வளர்த்து நல்ல யாகங்கள் எல்லாம் நஞ்சு விளங்கும் கண்டரான சிவபெருமான் அடிகளில் பொருந்தும் வண்ணமாகவே செய்து உலகத்தில் குறையாத சிவனடியார்களுக்கு எக்காலத்தும் இடையறாது செய்யும் அன்பினால் வள்ளல்களின் வரையாது அளிக்கும் செயலில் பொருந்தச் செய்து இறைவரின் திருவடி நிழலில் நிலை பெற இருந்தார். அறத்தினின் மிக்க மேன்மை அந்தணர் ஆக்கூர் தன்னில் மறைப்பெருவள்ளலார் வன் சிறப்புரியார் தாழ் வாழ்த்தி சிறப்புடை திருச்செங்காட்டங்குடியினிற் செம்மை வாய்த்த விரட்சிறு தொண்டர் செய்த திருத்தொழில் விளம்பல்லுற்றேன். தெளிவுரை. சிவ அறங்களில் மிக்க மேன்மை பெற்ற அந்தணர் வாழும் திருவாக்கூரில் தோன்றிய வேதியரான வன்மையுடைய அச்சிறப்புலியாரை வாழ்த்தி திருச்செங்காட்டங்குடியில் செம்மையுடைய விரலை உடைய சிறு தொண்ட நாயனார் செய்த திருச்செயலை கூற புகுகிறேன். பிராணம் முற்றிற்று. திருச்சிற்றம்பலம். சிறுத்தொண்ட நாயனார் புராணம். சொல்லி போட்டு சிறப்புலி நாயனார் புராணம் முற்றிற்று. திருச்சிற்றம்பலம் என்று தொடங்குங்க. சிறப்புலி நாயனார் புராணம் முற்றிற்று. திருச்சிற்றம்பலம். அடுத்து நாங்கள் திருத்தொண்ட நாயனார் புராணம். திருத்தொண்ட நாயனார் புராணம். திருச்சிற்றம்பலம். திருச்செங்காட்டங்குடி என்பது சோழ நாட்டகத்தில் உள்ளதாகும். அவ்வூரில் மாமாத்திரர் என்ற அந்தணர் மரபில் பரம்சோதியார் என்பவர் அவதரித்தார். அவர் தென்மொழி வடமொழிகளில் உள்ள கலைகளையும் ஆயுர்வேதம் படைக்கல தொழில் என்பவற்றையும் கற்றவர். பல்லவ மன்னனுக்கு படை துணையால் இருந்து போர்வல செய்து வெற்றி பெற குவித்தவர். நரசிம்மனுக்கும் சாளுக்கிய மன்னன் புலிகேசிக்கும் போர் நிகழ்ந்த போது படைத்தலைவராயிருந்து பகை மன்னனை அவர் வென்றவர். மன்னன் நரசிம்மவர்மன் பரஞ்சோதியார் சிவனடியார் என்பதை அறிந்தார். அவரை தம்மிடமிருந்து விடுவித்து பெரும் பொருள் தந்து அனுப்பினான். நான் வாசிக்கிறேன். அவர் தம் செங்காட்டங்குடிக்கு வந்தார். சிவனடியாரை உண்பித்த பின்பே உணவு கொள்ளும் பழக்கத்தை அவர் மேற்கொண்டிருந்தார். மேலான சிவனடியார் முன்பு தம்மை சிறியவராய் மதித்து ஒழுகியதால் சிறு தொண்டர் என அழைக்க பெற்றார். அவர்களுக்கு ஒரு மகன் உண்டு. அவனது பெயர் சீராள தேவன் என்பதாகும். அக்காலத்தில் திருஞான சம்பந்தர் அந்த பதிக்கு வந்தார். அவரை சிறு தொண்டர் உபசாரம் செய்தார். அனுபடியும். அவரது தொண்டு எங்கும் பரவி இருந்தது. ஒரு நாள் இறைவர் பைரவ துறவியர் கோலம் கொண்டார். சிறு தொண்டரின் மாளிகையை அடைந்து சிறு தொண்டர் இருக்கிறாரா என்று வினவினார். உடனே சந்தன தாதியர் என்ற பணிப்பெண் விரைந்து சென்று சிவனடியாரை தேடி சிறு தொண்டர் வெளியே சென்றிருப்பதை தெரிவித்து இல்லத்துள் அழைத்தார். அவர் ஆடவர் இல்லாத வீட்டில் தாம் இருப்பதில்லை என்றும்
தாம் தங்கப் போகும் இடம் இது என்றும் கூறிச் சென்றார். அப்ப பணிப்பெண் இருக்கக்கூடியதா நல்ல வசதியான ஆட்கள். ஓ ஓ அங்க பாருங்க சந்தனத்தாதியா என்ற பணிப்பெண் இருந்ததா. ஓ நான் இன்றைத்தான் அதை பார்க்கிறேன். தனாவடியுங்கோ தனா. சற்று நேரத்தில் இல்லத்திற்கு திரும்பிய சிறு தொண்டர் பைரவர் வந்து சென்றதை அறிந்து அவர் இருக்குமிடம் தேடிச் சென்றார். அவரைக் கண்டு அடியை வணங்கி தம் இல்லத்திற்கு வந்த உணவு உண்டவர்கள் உண்டருள்க உண்டருள்க என்று வேண்டிக் கொண்டார். உம்மால் எமக்கு உணவு படைக்க இயலாது. நான் 6 மாதங்களுக்கு ஒருமுறை பசுக்களை கொன்று உண்பவன். அங்கனம் உண்ணும் நாள் இந்நாளே. இவ்வாறு உணவை அளிக்க உம்மால் இயலாது என்ற இறைவர். சிறுத்தொண்ட தம்மிடம் பல பசு உண்டு என்ற ஆன்மா பசுவ பைரவியார் நான் உண்ணக்கூடிய விலங்கான பசு அன்று. நர பசு 5 வயது உடையதாய் உறுப்பு குறைவில்லாத அழகுடையதாய் இருக்க வேண்டும். மேலும் கூற வேண்டியது ஒன்று உண்டு. நான் உணவு உண்ணும் விரும்புவோம் ஒரு குடிக்கு ஒரு மகனாய் இருத்தல் வேண்டும். அவனை தந்தை அறுக்கவும் தாய் பிடிக்கவும் வேண்டும். இருவரும் விரும்பி சமைத்த கறியே நாம் உண்டோம் என்றார். சிறுத்தொண்டர் அவ்வாறே அமது பழிப்பதாய் உரைத்து சென்றார். பைரவர் தமக்கு கூறியதை சிறுத்தொண்டர் தம் மனைவிக்கு உரைத்தார். இருவரும் தம் மகனையே அறுத்து கறி சமைப்பது என்று முடிவு செய்தனர். சிறுத்தொண்டர் பள்ளிக்கு சென்ற மகனை அழைத்து வந்து அறுத்து கறி சமைக்க செய்தார். தலைக்கறி ஆகாது என்று விலக்கி வைத்தனர். வாசிக்கட்டு தொடர்ந்து. துறவியார் உணவு உண்ண அமர்ந்தார். அப்போது கறிகளை பரிமாறினர். அத்துறவியார் தாம் சொன்னபடி சமைக்கப்பட்டதாயின வினவினர். தலைக்கறி மட்டும் உதவாது என்று ஒதுக்கி வைத்திருப்பதை சிறுத்தொண்டரின் மனைவியார் உரைத்தார். அதையும் கொணருமாறு அத்துறவியார் கூற சந்தனத்தாதியார் அதனை தாம் எடுத்து சமைத்து வைத்திருப்பதாய் கூறி அதனையும் கொணர்ந்து பரிமாறினர். அதன் பின் அத்துறவியார் தாம் தனித்து உண்பதில்லை என்றும் சிவனடியார் ஒருவரை அழைக்கும்படியும் உரைத்தார். பக்கத்தில் சிவனடியார் ஒருவரும் இல்லாமையால் தாமே உண்பதாய் சிறுத்தொண்டர் உரைத்தார். சிறுத்தொண்டர் வந்த துறவியர் விரைவில் உண்ண வேண்டும் என்பதால் தாம் விரைவாக உண்ணத் தொடங்கினர். அவரை அத்துறவியார் தடுத்து உமக்கு மகன் இருப்பானாயின் அழையுங்கள் என்றார். அதை கேட்ட சிறுத்தொண்டர் அவன் இங்கு இப்போது உதவான் என்றார். உம்மகன் இங்கு வந்தால்தான் உண்பேன், அவன் வரும் வழியை நோக்கி அலையும் என்றார் துறவியார். ஐயோ ஆண்டி நான் படிக்கிறேன். சிறுத்தொண்டர் தம் மனைவியுடன் இல்லத்துக்கு வெளியே வந்து சீராளா வருவாய் என்று அழைத்தார். பள்ளியினின்று ஓடி வருபவனைப் போல அவர்களுடைய மகன் ஓடி வந்தான். தாயான திருவெண்காட்டு நங்கை அவனை அணைத்து தந்தையான சிறுத்தொண்டரிடம் தந்தார். இருவரும் இல்லத்துக்குள் நுழைந்தனர். அங்கு பைரவி துறவியார் இல்லை. வெந்த இறைச்சியையும் காணவில்லை. சிந்தை கலங்கினார். அப்போது உமையொரு பாகரா இறைவர் எழுந்தருளி அம்மூவரையும் சந்தனத்தாதியாரையும் தம் உலகத்துக்கு சேர்ப்பித்தார். ஒரு நாட்டு செயல்காமன் ஒளிய விழிபொலி செந்தீர் வருநாட்ட திருநூதலார் மகிழ்ந்தருளும் பதி வயலில் கருநாட்ட கடைசியர்தங்காலிட்டுங்காவேரி திருநாட்டு வளங்காட்டும் செங்காட்டம் குடியாகும். தெளிவுரை வடிவத்துடன் இருந்து உயிர்கள் மீது செலுத்தும் தன் ஆணை செயலை மன்மதன் ஒளியுமாறு வெளியினின்று வெளிப்படுத்தும் செந்தீ தோன்றும் நாட்டத்தையுடைய நெற்றியுடைய சிவருமான் மகிழ்வுடன் வீட்டிருக்கும் தலம்
வயல்களில் கருங்கண்களையுடைய உலத்தியர் தம் களியாடல்களை காட்டுவதற்கு இடமான காவேரி திருநாடு என்று சொல்லப்படுகின்ற சோழ நாட்டில் வளம் வாய்ந்த திருச்செங்காட்டங்குடி என்பதாகும். நிலவிய திருப்பதியின் நெடுஞ்சடையார் நீற்றடைவாள் உலகியல் வள உயிர்க்கெல்லாம் உயர்காவல் தொழில் பூண்டு மரபு புகழ் மாமரத்திரர்சங்குலம் பெருக வந்துள்ளார் பலர் புகழும் திருநாமம் பரஞ்சோதியார் என்பார். நிலவும் அந்த பகுதியில் நீண்ட சடையுடைய சிவபெருமானின் திருநீற்றுச் சார்பினால் உலகத்தில் தோன்றி வளர்கின்ற எல்லா உயிர்களுக்கும் உயர்வான காவல் தொழிலை மேற்கொண்டு பெருகும் புகழையுடைய மாமாத்திரர் குலம் பெருகும்படி வந்து தோன்றியவர் பலரும் போகின்ற பரஞ்சோதியர் என்று அழைக்கப்படும் திருப்பெயரை உடையவர். ஆயுள் 3662 நான் தான் ஏனங்கோ ஆயுள் வேதக்கலையும் அலகில் வட நூற்கலையும் தூய படைக்கலத் தொழிலும் துறை நிரம்ப பயின்றுள்ளார். பாயுமத குஞ்சரமும் பரியும் முகைக்கும் பண்பு மேய தொழில் விஞ்சையினும் மேதினியில் மேலானார். தெளிவுரை ஆயுர்வேதம் என்று கூறப்படுகின்ற மருத்துவ நூற்கலையும் எல்லையில்லாத வடநூல்களில் உள்ள பலவிதமான கலையும் தூய படைக்கல தொழிற்கலையும் என்ற இவற்றையெல்லாம் அவ்வற்றில் எல்லை நிரம்பும் அளவும் பயின்றார். அவற்றுடன் பாய்கின்ற மதம் பொழியும் யானைகளையும் குதிரைகளையும் செலுத்தும் தன்மை பொருந்திய தொழில் செய்யும் கலையிலும் உலகத்தில் மேம்பட்டவராக விளங்கினார். உள்ள நிறைகலத்துறைகளொளியின்றி பைந்தவற்றால் தெளிவடித்து அறிந்த பொருள் சிவன் கடலிற் செறிவன்றே கொள்ளும் உணர்வின் முன்னே கூற்றுதைத்த கழலன்பு பள்ளமடையா என்றும் பயின்று வரும் பண்புடையார் தம் உள்ளம் நிறைவு பெறச் செய்யும் கலைத்துறைகளை எல்லாம் இடைவிடாது கற்று அவை எல்லாவற்றையும் தெளிவுற வடித்து எடுத்த பொருளாவது சிவனடியில் பொருந்திய அன்புடைமையான ஒழுக்கமேயாகும் என்று கொள்ளும் உணர்வினால் முதன்மை பெற இயமனை உதைத்த திருவடியிடத்தை அன்பு கொண்டு ஒழுக்கம் பள்ளமடையில் நீர் ஓடுவது போல் தடையில்லாது விரைவாக என்றும் பயின்று வரும் பண்பை உடையவரானார். ஈசனடியார்க்கென்றும் இயல்பான பணி செய்தே ஆசில் புகழ் மன்னவன்பால் அணுக்கராய் அவற்காக பூசல் முனை களுருகைத்து போர்வென்று பொறுமரசர் தேசங்கள் பல கொண்டு தேர்வேந்தன் சிறந்தார். தெளிவுரை சிவனடியார்களுக்கு எந்நாளும் இயல்பால் பொருந்திய தொண்டுகளை செய்து குற்றமற்ற புகழையுடைய மன்னனிடத்து அன்பினால் பக்கத்துணை இருந்து அவனுக்காக போரில் செலுத்தப்படுகின்ற யானைப்படையை செலுத்தி பல போர்களில் வெற்றி கொண்டு போரில் எதிர்த்து நிற்கும் மன்னரின் நாடுகள் பலவற்றையும் கை கொண்டு தேர்ப்படையுடைய தம் மன்னனிடம் சிறப்பை பெற்றார். மன்னவர்க்கு தண்டு போய் வடபுலத்து வாதாவே தொன்னகரம் துகளாக துளை நடுங்கை வரை யுகைத்து பன்மணியும் நிதிக்கு வையும் பகட்டினமும் பரித்தொகையும் இன்ன என எண்ணி இவ்வுலகத்தே இகலாரசன் முன் கொணர்ந்தார். இவர் மன்னனுக்காக படையெடுத்து சென்று வடநாட்டின் வாதாபி என்ற பழைய நகர் தூளாக ஆகும்படி யானைப்படையை செலுத்தி வென்று
பல மணிகளையும் பொருட்குவிகளையும் யானை கூட்டங்களையும் குதிரை தொகுதிகளையும் இன்னும் இத்தகைய எண்ணில்லாதவற்றை கைக்கொண்டு இங்கு தம் மன்னன் முன் கொணர்ந்தார். பாடலன் 3665 66 66. ஓ சாரி. கண்ணாடி ஓட்டும் அதிர்முடி மன்னனும் இவர் தங்களிற்றுரிமை ஆண்மையினை அது தைத்து புகழ்ந்துரைப்பார். அறிந்தவ அமைச்சர்கள் உரைப்பார் மதி அணிந்தார் திருத்தொண்டு வாய்த்த வலியுடைமையினால் எதிரிவருக்கு இவ்வுலகில் இல்லை என எடுத்துரைத்தார். ஒளி பொருந்திய முடியுடைய மன்னனும் இவரது யானைப்படை செலுத்துவதற்குரிய வல்லமையை பார்த்து வியந்து புகழ்ந்து கூற அதை அறிந்த அமைச்சர்கள் எடுத்து கூறுவாராய் பிறைச்சந்திரனை சூடிய சிவபெருமானின் திருத்தொண்டு வாய்க்கப்பெற்ற வல்லமையினால் இவரை எதிர்த்து நிற்பவர் எவரும் இவ்வுலகத்தில் இல்லை என்று உரைத்தார்கள். நம்பெருமான் திருத்தொண்டர் எனக் கேட்ட தார்வேந்தன் நும்பர் பிரான் அடியாரை உணராதே கெட்டொழிந்தேன் வெம்புகொடும் போர்முனையில் விட்டிருந்தேன் என வெறுவுற்று எம்பெருமான் இது பொறுக்க வேண்டுமென இறைஞ்சினான். தன் முறைவரின் திருத்தொண்டர் இவர் என்று அமைச்சர் கூற கேட்ட மாலை சூடிய மன்னன் எம்பெருமானின் அடியவர் அனைவரை இத்தகையவர் என்று அறியாது கெட்டேன். மிக்க கொடிய போர் முனையில் சென்று போர் செய்யுமாறு விட்டிருந்தேனே என்று நினைத்து நடுக்கமடைந்து அந்த அடியாரை நோக்கி எம்பெருமானே இப்பளைய பொறுத்தருள வேண்டுமென என்று இறைஞ்சினான். இறைஞ்சுதலும் முன்னிறைஞ்சி என் உரிமை தொழில் அடுத்த திறம்புரிவேன் அதற்கென்னோ தீங்கென்னாங்கவற்கு நிறைந்த நிதி குவளைகளும் நிறைந்த நிதி குவளைகளுடன் நீடு விரித்தே களலளித்தே அறம்புரி செங்கோல் அரசன் அஞ்சலி செய்துரைக்கின்றான். தெளிவுரை. அங்கனம் மன்னன் வணங்கவும் அதன் முன்பு தாம் இறைஞ்சி என் உரிமையான படைத்தொழிலுக்கு ஏற்றதாக பொருந்திய திறத்தை நான் செய்வேன், அதனால் என்ன தீமை நேரும் என்று பரஞ்சோதியார் உரைக்க அறவழி செங்கோல் செலுத்தும் மன்னன் அப்போது அவற்கு நிறைந்த செல்வ குவியல்களுடன் நீடு செல்லும் எல்லா மானியங்களையும் அளித்து அவரை வணங்கினான். உம்முடைய நிலைமையினை அறியாமை கொண்டு இதேமுடைய மனக்கருத்து கினிதாக இசைந்துமது மெம்மையுரே செயல் விளங்க வேண்டியவாறே சரித்து செம்மனிறை திருத்தொண்டு செய்யுமென விடை கொடுத்தான். உண்மை நிலையான திருத்தொண்டை யாம் அறியாதபடி செய்தீர். இனிமேல் எம் மனக்கருத்திற்கு இனிமை பெறச் சம்மதித்து மெய்மை தொண்டின்படி ஒழுகிச் செம்மை தரும் நெறியான சிவநெறி தொண்டு செய்வீராக என்று சொல்லி தம் கீழ் அவர் செய்ய தொழிலினின்று விடுவித்து அம்மன்னன் விடை தந்தான். 3670 மன்னவனை விடை கொண்டு தம்பதியில் வந்தடைந்து அன்னு புகழ் பெருஞ்சோதியார் தாமும் பனிமதிவாள் சென்னியரை கணபதீச்சரத்திறங்கி திருத்தொண்டு முன்னை நிலைமையில் வலுவாம் முறையன்பிற் செய்கின்றார். தெளிவுரை. புகழ்ந்து கூறப்படும் பரஞ்சோதியாரும் அம்மன்னனிடம் விடைபெற்றுக் கொண்டு தம் பதியான செங்காட்டங்குடியை அடைந்தார். குளிர்ந்த பிறைச்சந்திரன் வாழ்வதற்கு இடமான தலைமையுடைய சிவபெருமானை கணபதீச்சரம் என்ற கோயிலில் வணங்கி திருத்தொண்டை முன்னிய நிலைமையினின்று வலுவாது முறையாக அன்புடன் செய்து வந்தார். வேதகாரணர் அடியார் வேண்டிய மெய்ப்பணி செய்ய தீதில் குடிப்பிறந்த திருவன்காட்டு நங்கை எனும் காதன்மனை கிளப்பியார் கருத்தொன்ற வரும் பெருமை நீதிமனை அறம்புரியும் நீர்மனையில்
நீர்மையினில் நிலை நிற்பர். பரஞ்சோதியார் வேதங்களுக்கு காரணரான சிவபெருமானின் அடியவர்களுக்கு வேண்டிய உண்மை பணிகளை எல்லாம் செய்பவராய் குற்றமற்ற குடியில் பிறந்த திருவெண்காட்டு நங்கை என்ற காதலையுடைய இல்லக்கிளத்தியாளருடன் இருவர் கருத்தும் ஒன்றாய் பொருந்த வரும் பெருமையுடையதாய் அறநீதியின் வழியே இல்லறன் நடத்தி வாழும் தன்மையில் நிலை நிற்பவராய் விளங்கினர். நரையிதழித் திருமுடியார் அடியாரை நாள்தோறும் முறைமையினில் திருவமது முன்னோட்டி பின்னுண்ணும் நிறையுடைய பெருவிருப்பால் நியதியாகக் கொள்ளும் துறை வலுவா வகையொழுகும் தூய தொழில் தலை நின்றார். தெளிவுரை. தேனையுடைய கொன்றை மலர்மாலை சூடிய சடையுடைய சிவபெருமானின் அடியவர்களை நூல் விதிப்படி நாள்தோறும் முறைப்படி முன்னம் உணவு உண்ணச் செய்து அதன் பின்னர் தான் உன்னதான பெருவிருப்பத்தால் அதனை வழக்கமாக கொண்டு ஒழுகும் துறையில் தவறாது ஒழுகுதலான தூய்மையை உடைய தொழிலில் சிறந்து விளங்கினார். பாடலன் 3673. தனா ஆண்டி தனா. ஓகே. தூய திருவமுதுகனே கண்ணல் அறுசுவை கரினை பாய தயிர் பாலினிய பண்ணியமும் முன்னீர முதல் மேயபடியாலமுது செய்விக்கை செந்தடியார் ஆயுரு ஞாலம் போற்ற பெருமிவர் பால் மனம் மகிழ்ந்தார். தூய திரு அமுது பல வகைகளும் அறுசுவை ஏகளையுடைய கறிகளையும் நெய்யும் உரைத்த தயிரும் அந்த மாதிரி பாலும் இனிய பலகாரமும் அமுது போன்ற உண்ணீரும் என்ற இவற்றை பொருந்தியவற்றால் திரு அமுது செய்விக்க அதற்கு இசைந்து அடியார்கள் வந்து அமுதுண்டு பெரிய உலகம் போன்ற வரும் இவரிடம் உள்ளம் மகிழ்ச்சி கொண்டனர். கடலன் 3674. சீதமதியரவினுடன் செஞ்சடைமே தெரிவித்த நாதனடியார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டால் மேதகையார் அவர் முன்பு மிகச் சிறியராயடைந்தார். ஆதலினால் திருத்தொண்டர் என நிகழ்ந்தார் அவனியின் மேல். தெளிவுரை. குளிர்ந்த புரைச்சந்திரனுடன் பாம்பையும் சிவந்த தடை மீது அணிந்து கொண்டுள்ள இறைவனின் அடியவர்க்கு விருப்புடன் செய்யும் வழிபாட்டு வகையால் மேன்மையுடைய அந்த அடியார்களின் முன்பு தம்மை மிகவும் சிறியவராய் கருதி ஒழுகி வந்ததால் சிறுத்தொண்டர் என்ற பெயருடன் உலகில் விளங்கலானார். அண்ணுதலார் கணபதி ஈச்சரத்தின் கண் கருத்தமர உன்னிறை அன்பினிற் பணி செய்தொழுகுவார் வலுவின்றி எண்ணில் பெருஞ்சீரடியார் இடைவிடாது அமுது செய்ய நன்னிய பேரு வகையுடன் நயந்துரையும் நாளின்கண் நெற்றியில் கண்ணையுடைய இறைவரின் கணபதீச்சரத்தில் கருத்து பதிய விரும்பி உள்ளே நிறையும் அன்பினால் தொண்டுகள் செய்து ஒழுகுவரான அவர் குறைவின்றி அளவில்லாத பெருமையுடைய சிறந்த அடியார்கள் இடைவிடாது வந்து உணவு உண்டருள பொருந்திய மகிழ்ச்சியுடன் விரும்பி அமர்ந்திருந்த நாளில் நீராரும் சடைமுடியார் அருளினாள் நிறை தவத்து பேராளர் அவர் தமக்கு பெருகு திருமனையறத்தின் வேறாகி விளங்கு திருவெண்காட்டு நங்கை பால் சீராள தேவர் எனும் திருமைந்தர் அவதரித்தார். தெளிவுரை. கங்கை நீர் பொருந்திய சடையுடைய சிவபெருமானின் திருவருளால் நிறைந்த தவத்தையுடைய அவருக்கு பெருகும் சிறந்த இல்லறத்தின் வேறாகி விளங்கும் திருவெண்காட்டு நங்கை என்னும் மனைவியின் மணி வயிற்றில் சீராள தேவர் என்னும் திருமகனார் பிறந்தருளினர். அருமையின் தனி புதல்வர் பிறந்த பொழுதலங்கரித்த பெருமையினிற் கிளைகளிப்ப பிறற்கரிய மணி பெற்று வரு மகிழ்ச்சி தாதையார் மனந்தடங்கா வகை வளர
திருமலினை ஆடல் விளாச்செங்காட்டங்குடியெடுப்ப எடுப்ப. அருமையாக பெற்ற ஒப்பில்லாத மகனார் பிறந்தபோது அலங்காரம் செய்து அப்பெருமையால் சுற்றத்தார் மகிழ்ச்சி அடைய பெறுவதற்கரிய மணியை பெற்ற மகனை பெற்றதால் உண்டாகும் மகிழ்ச்சியானது தந்தையாரான நாயனார் உள்ளத்துள் அடங்காத உவமை மேலோங்கி வளர சிறப்பு மிக்க நெய்யாடல் விழாவை செங்காட்டங்குடியில் உள்ளவர் எல்லோரும் செய்து கொண்டாடினர். பாடலன் 3678. மங்கள நல்லியல் முழக்கம் மறை முழக்கம் வானளப்பம். மங்கள நல்லியம் முழக்கம் மறை முழக்கம் வானளப்பம். அங்கணர்தம் திரடியாற் களவுறந்த நிதியளித்து தங்கள் மரபினில் உரிமை சடங்கு தினத்தினிலும் பொங்கு பெரு மகிழ்ச்சியுடன் புரிந்து காப்பணி புனைந்தார். தெளிவுரை. மங்களமான நல்ல இயங்களின் ஒலியும் மறைகளின் ஒலியும் வானத்தில் ஓங்க இறைவரின் சிறப்புடைய அடியார்களுக்கு அளவில்லாத பொருள்களை தந்து தங்கள் குல மரபுக்கு உரிமையான சடங்குகளை 10 நாட்களிலும் மேல் மேல் அதிகரிக்கும் மகிழ்ச்சியுடன் செய்து காப்பு அணிந்தனர். ஆர்வ நிறை பெருஞ்சுற்றமலர அளித்தவர் தாம் பார் பெருகு மகிழ்ச்சியுடன் பெருமுறை பாராட்டு சீர்பெருகச் செய்ய வளர் திருமகனார் சீரடியில் தார் வளர்கண் கிணிய செய்ய தளர்நடையின் பதஞ்சார்ந்தார். அந்த நாயனர் மிக்க விருப்புடைய சுற்றத்தவர் எல்லாம் உள்ளம் மகிழ கொடுத்து உலகத்தில் பெருகும் மகிழ்ச்சியுடன் பருவங்கள் தோறும் செய்ய பெறும் சடங்குகளை எல்லாம் சிறப்பாக செய்ய வளரும் திருமகனாரான சீராள தேவர் தம் சிறிய பாதங்களில் மாலையாக கூத்த கிண்கிணி சதங்கை அசையும்படி தளர் நடை பருவத்தை அடைந்தார். சுருளுமயர் முதற் சுட்டே துணைக்காதின் மணிக்குதம்பை மறுபுதிரு கண்ட நான் மரபின் ஐம்படைகையில் ஒருவில் வைரச் சரிகள் பொன்னரை ஞான் புனைச்சதங்கை தெருவில் ஒளி விளங்க வளர் திருவிளையாட்டின் அமர்ந்தார். தெளிவுரை. சுருண்ட மயிர் நிறைந்த நெற்றியில் சுட்டி என்ற அணியும் 2 காதுகளிலும் குதம்பை என்ற அணியும் திருக்களத்தில் பொருந்தும் கண்டசரம் என்ற அணியும் மார்பில் 5 தாலி என்ற அணியும் கைகளில் ஒப்பில்லாத வைரத்தால் ஆன சரி என்ற அணியும் இடையில் பொன் அரை ஞான் என்ற அணியும் திருவடியில் அணியும் சதங்கை என்ற அணியும் என்ற இவற்றை போன்று தெருவில் ஒளி விளங்க வளரும் பிள்ளை திருவிளையாட்டினை சீராள தேவர் விரும்பி இருந்தார். வந்து வளர் மூவாண்டில் மயில்வினை மங்களம் செய்து தந்தையாரும் பயந்த தாயாரும் தனிச்சிறுவர் சிறு சிந்தை மலர் சொல் தெளிவில் செங்கலைகள் பயிலத்தும் பந்தமர வந்தவரை பல்லேனில் இருத்தினார். வளர்கின்ற 3ஆம் ஆண்டில் மயிர் நீக்கும் மணவினை முடித்து செய்வித்து தந்தையாரும் தாயாரும் ஒப்பில்லாத சிறிய தோற்றலான மகனுக்கு மனம் மலர்வதற்கு காரணமான சொற்களின் தெளிவை உடைய செழுங்கலைகளை பயில்வதற்காக தம் பிறவி நீங்க வந்த அவரை பள்ளியில் சேர்த்தனர். பாடலன் 3682. அந்நாளில் தன்பை நகர் ஆண்டகையார் எழுந்தருள முன்னாக எதிர்கொண்டு கொடு புகுந்து முன்னூல் சேர் பொன்மார்பு திருத்தொண்டர் புகலி காவலனார்தம் நன்னாமச் சேவடிகள் போற்றி செய்து நலம் திறந்தார். தெளிவுரை. அந்நாளில் சீர்காழி தலைவரான ஞான சம்பந்தர் அங்கு வந்தருள
முப்புரி நூல் அணிந்த மார்பையுடைய திருத்தொண்டர் முன்னாகச் சென்று எதிர்கொண்டு வரவேற்று அழைத்து வந்து நகரத்துள் புகுந்து தம் மெனையில் இருக்கச் செய்து அச்சீர்காழி தலைவரின் நல்ல பெருமையுடைய திருவடிகளை துதித்து நிலத்தை பெற்றார். சண்பெயர்தம் பெருமானும் தாங்கெரிய பெருங்காதல் பண்புடைய சிறு தொண்டருடன் பயின்று மெற்றவரை மண்பெறவும் திருப்பதிகத்தினுள் வைத்து சிறப்பித்து நண்பருளி எழுந்தருள தாமினிது நயப்புற்றார். சீகாழியினரின் தலைவரான ஞான சம்பந்தரும் தாங்குவதற்கு அரியதாய் மேன்மேல் வளரும் பெரிய பக்தி பண்பையுடைய சிறு தொண்டருடன் பயின்று இனிதாய் தங்கியவரை உலகம் போற்றும் திருப்பதிகத்தால் பாராட்டி சிறப்பு செய்து தம் நட்பினராகும் பேட்டையும் அவருக்கு தந்தருளி தாம் இன்பத்துடன் பெருவிருப்பமும் பொருந்த அமர்ந்திருந்தார். இத்தன்மை நிகழும் நாள் இவர் தொண்டிருங்கையிலே அத்தர் திருப்படியினை கீழ் சென்றனைய அவருடைய மெய்த்தன்மை அன்பு நுகர்ந்தருளுவதற்கு விடையவர் தாம் சித்தமகள் வைரவராய் திருமலை நின்றணைகின்றார். தெளிவுரை இவ்வாறு இச்சிறு தொண்டரின் தொண்டு நிகழும் நாளில் இவரது திருத்தொண்டானது பெரிய கைலமலையில் வீற்றிருக்கின்ற இறைவரின் திருவடியினை கீழ் போய் சேர காளையூர்தியுடைய இறைவர் தாமே அவரின் மெய்யான் தன்மை கொண்ட அன்பை நுகர்ந்து அருள் புரிவதன் பொருட்டு உள்ள மகிழ்வடைய வைரவ கோலத்துடனே திருமலை நின்றும் நீங்கி எழுந்தருளி சேர்வாராய். மடல் கொண்ட மலரிதழி நெடுஞ்சடையை வனம் பெற்றி பெய்தே கடல் மண்டி முகம் தெழுந்த காலமகச் சுருள் போல் தொடர்பங்கி சுருண்டுருண்டு தூரி நெறித்தசைத்து சரி பழகுஞ்சின் கருங்குஞ்சி கொந்தளமாக பரப்பி இதழ் பொருந்திய கொன்றை மலரைச் சூடிய நீண்ட சடையே கருங்கடல் சேர்ந்து கரை நீரை உண்டு மேலே எழுந்து கரிய மேகத்தின் சுருள் போல் தொடர்ந்து நீண்ட தலைமையில் சுருண்டு இரண்டு காடு அடர்ந்து நெறிப்பும் அசைவும் உடையதாகச் செறிந்து படரும் வரிசை கொண்டு கருங்குஞ்சி கொத்தை போல் ஆக்கி அழகுடையதாய் பரப்பி முடித்து 3685 அஞ்சனம் மஞ்சனம் செய்த தனையவனின் கிளர்பம்பை தனையவணி கிளர்பம்பை அஞ்சனம் மஞ்சனம் செய்த தனையணி அவனி கிளர்பம்பை மஞ்சினடை இடையெழுந்த வானம் மீன் பரப்பென என்ன பஞ்ச நிறை வண்டு தேன் சுரும்பு புடை படர்ந்தாற்ப துஞ்சி நுனி தனிப்பரப்பும் தும்பை நறுமலர் தோன்ற. தெளிவுரை மைக்குழம்பை மூழ்கச் செய்ததைப் போல் அழகுமிகும் கரிய மயிரான மேகத்திடையே எழுந்து தோன்றும் நட்சத்திரத்தின் பரப்பை போன்றும் திரட்சியாய் வரிசையாய் பல வண்டின் கூட்டங்கள் பக்கங்களில் சூழ்ந்து ஒலிக்க நிலை பெறும் வரிசைகளில் தும்பை மலர்கள் விளங்க அருதிரு முடிச்செருகும் அந்தி இளம் பிறதன்னை பெருகு சிறுமதியாக்கி பெயர்த்து சாத்தியதென்ன விரிசுடர் செம்பவள ஒளி வெயில் விரிக்கும் விளங்கு சுடர் திருநுதல் மேல் திருநீற்று தரிப்பொட்டு திகழ்த்திலங்க. திருமுடியின் ஒரு பக்கத்தில் செருகும் மாலையில் தோன்றும் பிறைச்சந்திரனே ஒளி பெருகும் சிறிய முழுமதி போல ஆக்கி மீண்டும் நெற்றியில் அணிந்ததைப் போல் விரியும் ஒளி பொருந்திய சிவந்த பவள கதிர்களை விரித்து வீசும் விளக்கமுடைய சுடர் திரு நெற்றியின் மீது திருநீற்றின் ஒற்றை பொட்டு ஒளி வீசி விளங்க. வெவ்வருக்கன் மண்டலமும் விளங்குமதி மண்டலமும் அவ்வனற்செய் மண்டலமும் உடன் அணைந்ததன அழகை வவ்வுதிருக்காதின் மணிக்குள்ளைச் சங்கு வளைத்ததனுள்
செவ்வருத்த மலர் செறிந்த திருத்தோடு புடை சிறக்க. தெளிவுரை. வெம்மையுடைய கதிரவன் மண்டலமும் விளக்கமான சந்திர மண்டலமும் அந்த அக்கினி மண்டலமும் ஒன்றாக கூடியது போல அழகை தன்வயமாக்கும் செவியில் அழகான சங்கு குலையை வளைத்து அணிந்து அதனுள் செவ்வரத்தம்பூவை செறித்ததோடு இருபக்கங்களிலும் சிறந்து விளங்க. களங்கொள் விடம் மறைத்தருள கடல முதத்த குமிழி நீரை துளங்கொழி வெண்டிரல் கோவை தூயவடம் அணிந்ததென உளங்கொள்பவர் கரைந்துடலும் உயிரும் முருகப் பெருக விளங்கு திருக்களத்தினிடை வெண்களிப்பின் வடந்திகள. திருக்கழுத்தில் கொண்ட நஞ்சை மறைத்தருளும் பொருட்டு பாற்கடலில் தோன்றிய அமுதத்தின் குமிழ்களின் வரிசையாய் வாய்த்த ஒளியுடைய வெள்ளிய திருச்சிகளின் தூய வடத்தை அணிந்தது போல் உள்ளத்துள் நினைப்பவரின் உடலும் உயிரும் உருகும்படி மிக விளங்கும் திருக்களத்திலே வெண்மையான பளிங்கு மாலை விளங்க. பாடலன் 3690. செம்பெருதி கடலளித்த சக்கரொளியினை அந்தி பம்புயிருள் செறிபொழுது படர்ந்தணைந்து சூழ்வதென தம்பளைய கரியுரிவை கொண்டு சமைத்தது தாக்கும் அம்பவள திருமேனி அஞ்சுகத்தின் அணிவிளங்க. தெளிவுரை. சிவந்த கதிரவன் கடலில் குளிக்கும் சமயத்தில் தருகின்ற செவ்வான ஒளியை அந்தி முதிர வரும் இருள் அடர்ந்த இராப்போது படர்ந்து வந்து சூழ்வதைப் போல் அழகிய பவளம் போன்ற மேனியின் மீது தம் பழைய யானை தோலியை கொண்டு ஆக்கியதே அணியும் சட்டையினது அழகு விளங்க. முக்களும் அன்பர்கள் மிக்களும் அன்பர்கள் அன்பு திருமேனி விளைந்ததென அக்குமணியாட் சென்ன வீரமும் ஆரமும் படமும் கைக்கணிதோள் வளர்ச்சரியும் அரைக்கடி சூத்திரச்சரியும் தக்க திருக்காட்சரியும் சாத்தியவன் சுடர்தயங்க. அடியாரிடத்தில் மேலோங்கி எழும் அன்பானது தம் திருமேனியின் மீது அங்கங்கும் வடிவு கொண்டு வளைந்தாற்போல் எலும்பு மணிகளால் அமைந்த வெற்றி மாலையும் கோவைகளும் கைகளுக்கு அணியும் கங்கணங்களும் இடுப்பில் அணியும் எரையானும் கால்களில் அணியும் கால் அணிகளும் அணிந்த ஒன்றிய பேரொளி விளங்க. ஒருவில் திருத்தொண்டற்கு புவிமேல் வந்தருள் பிரியும் பெருகருளின் திறங்கண்டு பிரானருளே பேணுவீர் வரும் அன்பின் வழி நிற்பீர் என மறை போன்றறைவன போல் திருப்படி மேல் திருச்சிலம்பு திசை முழுதும் செல ஒலிப்ப. ஒப்பில்லாதொண்டரான சிறு தொண்டருக்காக இந்த உலகத்தில் வந்து அருள் செய்யும் பிரிய அருளின் தன்மையைக் கண்டு இறைவரின் திருவள்ளியை விரும்பி போற்றுவீர். வளர்கின்ற அன்பில் வழியில் நிற்க கடவீர் என்று வேதங்கள் பண்டு உருவவை போல திருவடியின் மீது சிலம்புகள் எல்லா திக்குகளும் செல்லுமாறு ஒலிக்க. அயன் கபாலந்தரித்த விடத்திருக்கையால் அணிந்த வயல்கொழி மூவிலை சூழமணி திருத்தோல் அசை பொலிய தயங்கு சுடர் வளத்திருக்கை தமருகத்தின் ஒளிதலைப்ப பயந்தவத்தாட்பெரும் புவியப்பாத தாமரை சூட. பிரம கபாலத்தை எடுத்த இடக்கையினால் அனைத்த விளங்கும் ஒளியுடைய மூவிலை சூலமானது அழகிய தோள்களின் விளங்க மலிந்து வீசும் ஒளியையுடைய வலத்திருக்கையிலே பிடித்த தமருகத்தின் ஒளி ஒலிக்க முன்னை தவத்தால் பயன்பெறும் நிலமும் அடி தாமரைகளையும் தாங்க. பாடலன் 3694. அருள் பொழியின் திருமுகத்தில் அணிமுறுவல் நிலவரிப்ப
மருள்மொழி மும்மலம் சிதைக்கும் படிச்சூலம் வெயிலறிப்ப பொருள் பொழியும் பெருகன்பு தழைத்தோங்கி புவியேத்த தெருள் பொழி வன் தமிழ்நாட்டு செங்காட்டங்குடி சேர்ந்தார். தெளிவுரை. அருள் பொழியும் திருமுகத்தின் புன்முறுவலானது நிலவை போன்ற குளிர்ந்த ஒளி வீச மயக்கத்தை அதிகரிக்கச் செய்யும். மும்மலங்களின் வலியையும் போக்கும் கூரிய சூலம் வெயில் ஒளி வீச உண்மை பொருளை விளக்கும் பெருகும் அன்பு மேலும் மேலும் தழைத்து ஓங்கி இந்த உலகம் போற்ற அறிவு விளக்கம் செய்யும் வளமையுடைய தமிழ்நாட்டில் உள்ள திருச்செங்காட்டங்குடியை அடைந்த. தண்டாத ஒரு வேட்கை பசியுடையார் தமை போல கண்டாரை சிறு தொண்டர் மனைவி வினவி கடிதணைந்து தொண்டனார்க்கு எந்நாளும் சோறளிக்கும் திருத்தொண்டர் பண்டார் பூந்தாரார் இம்மெனைக்கு உள்ளாரோவென்ன குறியாத பசியை உடையவரைப் போல் கண்டவர்களை பார்த்து சிறுத்தொண்டரின் இல்லம் எங்குள்ளது என்று கேட்டு அறிந்து விரைவில் அங்கு வந்து சிவபெருமான தொண்டருக்கு எந்நாளும் சோற்றை அளிக்கின்ற தொண்டரான வண்டுகள் மிக்கும் மலர் மாலையைச் சீறிய சுருத்தொண்டர் இந்த இல்லத்தில் உள்ளாரோ என்று வினவினர். வந்தணைந்து வினவுவார் மாதவரே யாமென்று சந்தனமான் தையலார் முன் வந்து தாழ் வணங்கி அந்தமில் சீரடியாரை தேடி அவர் புறத்தணைந்தார். என் தமையாளுடையவரே அகத்துள் எழுந்தருளுமென. வந்து சேர்ந்து வினவுகின்ற மாதவரான அடியவரே என்று எண்ணி சந்தனத்தாதியர் என்ற அம்மையார் முன்னால் வந்து அவரது திருவடிகளை வணங்கி எல்லையில்லாத சிறப்பையுடைய அடியவரை தேடும் பொருட்டு அவர் வெளியே சென்றார். எம்மையாழ்புரான முதல்வரே வீட்டுக்கு எழுந்தருளுக என்று கூற வந்தணைந்து வினவுவார் மாதவரே. இல்லையடா இல்ல அடுத்தது படிச்சிட்டேன் நான். அது அடுத்தது மடவரலை. மடவரலை முகநோக்கி மாதரார் தாம் இருந்த இடவகையின் தனிபூதோம் என்றருளை அது கேட்டு விடவகல்வார் போலிருந்தார் என விருவி விரைந்துமனை கடனுடைய திருவெண்காட்டம்மை கடைத்தலை எய்தி. அதாவது இறைவர் அந்த அம்மையாரை பார்த்து பெண்கள் தனியே உள்ள இடத்தில் நாம் தனியே போக மாட்டோம் என்று உரைக்க அதை கேட்டு அவர் அங்கிருந்து நீங்கிச் சென்று விடுவார் போல் தோன்றுகிறார் என அச்சம் கொண்டு விரைந்து மனையின் கடமை முற்றும் உடையவரான திருவெண்காட்டு அம்மையார் உள்ளிருந்து மனையின் முன் வந்து பாட 3698 அம்பலவரடியாரை அமுது செய்விப்பாரிட்டை எம்பெருமான் யாவரையும் கண்டிலர் தேடி போனார். வம்பென நீ எழுந்தருளி வருந்திருவே வரும் திருவேடங்கண்டால் தம்பெரிய பேரென்றே மிக மகிழ்வர் இனித்தாளர். தெளிவுரை. அம்பலமுடைய இறைவரின் அடியார்களை திருவமுது செய்விக்கின்ற நியமமுடைய அவர் அச்செயலை முடிப்பதற்கு எம்பெருமானே என்று அடியார் எவரையும் காணாமையால் தேடிச் சென்றார். புதுதாய் நீங்கள் எழுந்தருளி வரும் இத்திருக்கோலத்தை கண்டால் தம் பேரே என்று மிகவும் மகிழ்ச்சி அடைவார். இனி காலம் தாழ்க்க மாட்டார். இப்பொழுதே வந்தணைவார் எழுந்தருளியிருமென்ன ஒப்பின் மெனையறம் புறப்பீர் உத்தராபதியுள்ளோம் செப்பரும் சீர் சிறு தொண்டர் தமை காணச் சேந்தனம் யாம் எப்பரிசும் அவரொழிய இங்கிறோம் என்று அருளி. இப்போதே வந்து சேர்வார் இங்கு தங்கியிரும் என்று சொல்ல ஒப்பில்லாத இல்லறத்தை தவறாது நடத்துபவரே யாம் வடநாட்டில் உள்ளோம்.
சொல்வதற்குரிய சிறப்புரிய திருத்தொண்டரை காணும் பொருட்டு இங்கு வந்து அடைந்தோம். எவ்வகையாலும் அவர் இல்லாத போது இங்கே நாம் இருக்க மாட்டோம் என்று கூறிய அருளில் அங்க போய் மனசியை ஏற்பையார்ட்ட கேட்கிறார், இங்க இருக்க அண்முதலிற் காட்டாதார் கணபதி இச்சரத்தின் கண் வண்ணமலர் ஆத்தியின் கீழ் இருக்கின்றோம் மற்றவர்தாம் நன்னினால் நாம் இருந்த பரிசுரை பேரொன்றருளி அண்ணலார் திருவாத்தி அணைந்தருளி அமர்ந்திருந்தார். நெற்றிக்கண்ணை மறைத்துக் கொண்டு வந்த அவர் கணபதி புரத்தில் அழகியமர்களுடைய திருவாத்தி மரத்தின் கீழ் சென்று அமர்ந்து இருப்போம், அங்கு நாம் இருக்கும் தன்மையினை சொல்வீராக என்று கூறி இறைவர் திருவாத்தி மரத்தின் அடியை சேர்ந்து விரும்பி எழுந்தருளி இருந்தார். தொடர்றீங்களோ? அதான் என்ன நிப்பாட்டுவோம். ஏனண்டா என்ன 47 இருக்குது. உங்களுக்கு நேரம் இருக்குதாண்டா படிப்பா. இல்ல, நேரம் இல்ல. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.